எத்தனையோ விதமான ஜேர்னலில் படம் ட்ராவல் ஆகி மறுபடியும் எங்கே வந்து லேண்ட் ஆகுது பாருங்கள். இன்றைக்கி அந்த புராண படங்கள், அப்புறம் சரித்திர படங்கள் இதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறதுக்கு விரும்புகிறாங்க. பொன்னியின் செல்வன் மாதிரி இப்போ நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிக்சர்ஸ்லாம் பல பேர் எடுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வரிசையில் இந்த படம் வந்து எடுத்து ஒரு பெரிய மேஜிக் பண்ண முடியும். அதாவது நான் சொல்கிறது வியாபாரத்தில் பெரிய மேஜிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முருகனை வந்து பேஸ் பண்ணி முருகக்கடலை வந்து படமாக எடுக்கிறாங்க. அவருடைய அந்த ஹிஸ்ட்ரியை வந்து படமாக எடுக்கிறாங்க. அதில் வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து திருவிக்ரம் வந்து டைரக்ட் பண்ணுறார். அவர் நல்ல டேரக்டர் தான், அதிலெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட படைப்புகள். இன்றைக்கி வந்து ஒரு படம் அப்படின்னா நம்ம தமிழ் படங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் லாங்குவேஜ் படங்கள், இந்தியன் லாங்குவேஜ் படம்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை கோடி செலவழிக்கிறாங்கன்னே தெரியாது. செலவும் பண்ணுறாங்க. அதுக்காண்டி மெனக்கெட்டு எடுக்கக்கூடிய இன்றைக்கி கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. நான் டேரக்டர் ஆகட்டும், ஒளிப்பதிவாளர் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நல்ல நல்ல கிரியேட்டர்ஸ், நல்ல நல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப க்ரியேட்டிவிட்டியோடு இருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு கிராண்டான படைப்பாக வந்து எடுக்க போகிறாங்க. அதில் என்ன சர்ச்சை ஆயிடுச்சு அப்படின்னா